Hi everyone, welcome to Learn with Rans. இன்னைக்கு நம்ம chapter 1 relations and functionsல exercise 1.1ல 6th and 7th remaining problems நம்ம பார்க்க போறோம். So 6thல ரெண்டு subdivisions முடிச்சிட்டோம். இப்போ third subdivision A union B cross equal to A cross C union B cross C. இதை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஏற்கனவே செட் கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம மிச்ச ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி உள்ளதை எழுதி வச்சுருக்கேன். இப்போ சொல்யூஷன் டைரெக்டாக போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். LHS என்னது A யூனியன் B, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ராஸ் C. ஸோ இதில் A யூனியன் B நம்ம கண்டுபிடிக்கணும். ஏயும் பியும் இருக்குது. ஸோ அது யூனியன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏல உள்ளதை அப்படியே எழுதிட்டு ரிப்பீட் ஆகாமல் மிச்சதெல்லாம் எழுதணும். ஸோ இதில் எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஸோ நம்ம வரிசையாக 0 1 2 3 4ன்னு எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த A யூனியன் B இந்த கிடைச்ச செட்டை C செட்டோட க்ராஸ் பண்ணும். C செட்டில் 3யும் 5 இருக்குது. ஸோ இந்த 1 2 3 4 வச்சு 0லேருந்து வச்சு க்ராஸ் பண்ணும். 0,3 0,5. அதுக்கப்புறம் 1,3 1,5. அப்புறம் 2வை வச்சு 2,3 2,5 3, 2,5. அதுக்கப்புறம் 3,3 க்ளோஸ் பண்ணிவிட்டு 3,5. அடுத்து 4,3 4,5. ஸோ இதுதான் A யூனியன் B க்ராஸ் C. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்பர் போட்டு வச்சுக்கிறோம் 1ன்னு. ஸோ அடுத்து இனிமேல் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம். அது என்னது மேலே இருக்கா A க்ராஸ் C யூனியன் B க்ராஸ் C. இதை அப்படியே எழுதிக்க போகிறோம் கீழே. ஓகே, RHS is equal to A cross C union B cross C. இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், முதல் A cross C கண்டுபிடிக்கிறோம். A cross C என்னது 0 0 0 1ம் 3 5 இருக்குது. இப்போ 0 வச்சு 3யும் 5யும் அப்புறம் 1 வச்சு 3 5 0,3 0,5. அதுக்கப்புறம் 1,3 1,5. இதுதான் என்னது A cross C. ஓகே, அடுத்து B cross C கண்டுபிடிக்க வரும். Bயில் என்னது 2 3 4 இருக்குது. அதை வச்சு இங்கே க்ராஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும், அந்த 2,3 2,3 2,5. அடுத்த நம்பர் என்னது 3 இருக்குது. 3,3 3,5 அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 4,3 4,5. இதுதான் B க்ராஸ் C. அப்புறம் இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம என்ன போட போகிறோம், யூனியன் போட போகிறோம். A க்ராஸ் C யூனியன் B க்ராஸ் C. யூனியனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிப்பிட்டேஷன்ஸ் வரக்கூடாது, பட் ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதிடணும். அப்போ இங்கே மேலே எல்லாம் 0 and 1 சீரீஸில் இருக்குது, இங்கே 2 3 4 சீரீஸில் இருக்குது. ஸோ எல்லாமே எதுவுமே இன்டர்செக்டே ஆகலை, காமனாக இல்லை. ஸோ வரிசையாக எழுதிட வேண்டியதான். 0 3, 0 5 1 3, 1 5. அடுத்துனது இங்கே கீழே உள்ளது மேலே முடிச்சிட்டோமா, கீழே உள்ளது 2,3 2,5. அதுக்கப்புறம் என்னது 3,3 3,5. அதுக்கப்புறமா 4,3 ஓகே 4,3 4,5. இதெல்லாம் என்னது A cross C யூனியன் B cross C. இதை வந்து 2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. 0 சீரீஸ் 0 to 4 சீரீஸ் வரைக்கும் 3 5 வச்சு க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்பவும் போல் எடுத்து எழுதிடுறோம். ஃப்ரம் 1 and 2 it has been verified or showed. எதுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ப்ரூவ்டு. ஓகே, it has been proved that அந்த கொஷினை அப்படியே எழுதிட வேண்டியதான். என்ன கொஷின், A யூனியன் B cross C is equal to A யூனியன் C. இது ஒரு மல்டிப்ளிகேஷன் தான், செட்டுக்குள்ளே இருந்து பண்ணுற மாதிரி. A யூனியன் C A cross C யூனியன் B cross C. அதோட அவ்வளோதான். ஸோ அடுத்த சம்
7th sum வந்துட்டோம். அதில் என்ன கொடுத்துருக்கு கொஷின்? let a is equal to set of all natural numbers less than 8. bக்கு அதே prime numbers less than 8 போட்டிருக்காங்க. cக்கு வந்து set of even prime numbers. ஸோ இந்த மூணுக்கும் கண்டிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம செட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். given that என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஆரம்பிக்கும்? யூஸ்வலாக 1லேருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அப்படின்னா 1லேருந்து 7 வரைக்கும். ஏன்னா 8 விட லெஸ்ஸாக இருக்கணும்னு கண்டிஷன்ஸ் இருக்குது. 7 வரைக்கும் எழுதியிருக்க போகிறோம். அடுத்து பி, இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது? அந்த நம்பர் 1ஆலையும் அந்த நம்பராலையும் தான் அதோட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2, 3, 5, 7 இதெல்லாம் தான் லெஸ் தென் 8ல் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ். அப்புறம் செட்டு சி வந்து ஈவன் ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், எதுவுமே யோசிக்க தேவையில்லை, ஞாபகமாக வச்சு அதை மட்டும் போடுற வேண்டியதான். ஈவன் ப்ரைம் நம்பர் 1 தான், 2 அது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப் டிவிஷன்ஸ் 7th ப்ராப்ளமில் என்னன்னு பார்ப்போம். அதை வெரிஃபை பண்ணணும் நம்ம. ஏ இன்டர்செக்ஷன் பி cross C is equal to A cross C intersection B cross C. இதை தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHSன்னு போட்டு A யூனியன் B cross C அப்படின்னு கொஷின் எழுதிக்கிறோம். இப்போ இதில் A இன்டர்செக்ஷன் Bயை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டுலேயும் காமனாக உள்ளது. இதில் கீழே ஏற்கனவே லெஸ் தென் 8ல் உள்ள நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எழுதிருக்கோம். ஸோ இது அந்த மொதல் செட்டில் உள்ளது தான் இது. அதை அப்படியே 2, 3, 5, 7 எழுதிட்டு அடுத்து ஏ இது ரெண்டையும் க்ராஸ் பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சிஏ. ஸோ அப்போ என்னது? சி வந்து 2 தான். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் 2ஓட க்ராஸ் பண்ணுறோம். 2, 3, 2, 2, 3, 2, 5, 2, அப்புறம் 7, 2. ஸோ இதுதான். இது வந்து நம்ம 1 கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுக்கு நேமு 1ன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு டேர்மாக ஏ க்ராஸ் சி ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஏயில் என்ன இருக்குது? 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை 2ஓட க்ராஸ் பண்ணணும். 1, 2, 2, 2, 3, 2, அவ்வளோதான். அப்படியே போட்டே இருக்க வேண்டியதான். 4, 2, 5, 2, 6, 2, அப்புறம் 7, 2, அதோட இந்த செட்டு முடிஞ்சுது. அடுத்து என்னது? பி க்ராஸ் சி. ஸோ பி க்ராஸ் சி, பியில் என்னதெல்லாம் இருக்குது? ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2, 3, 5, 7. ஸோ 2 வச்சு 2, 3 வச்சு 2, 5, 2 and 7, 2. இப்போது இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடணும். ஆப்வியஸ்லி கீழே உள்ள செட்டில் உள்ளது தான் இன்டர்செக்ட் ஆகும். சரியா? அப்போ என்னது? 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவைன்னா நம்ம ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எடுத்து எழுதும்போது குழப்பம் இருக்காது. அதுவும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 2, 2, 3, 2, 5, 2, அப்புறம் 7, 2. இதுதான் ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி. இதுக்கு நேமு 2ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ இப்போது ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் இந்த தெரியுதுல, ரெண்டுமே வந்து ஈக்குவல். இட் ஹாஸ் பீன் வெரிஃபைட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமை அப்படியே எழுதிட வேண்டியதான். கொஷின் இருந்ததில் equation A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ அடுத்து என்னது? 7thலே செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அந்த செட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் அதெல்லாம் அப்படியே கிவன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எல்ஹெச்எஸ் என்னது? ஏ க்ராஸ் ப்ராக்கெட்குள்ளே பி மைனஸ் சி. அப்போ பி மைனஸ் சினா என்னது? ஸோ அதை ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். பி மைனஸ் சி. ஸோ பி செட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதிலேருந்து 2 வந்து இந்த சி செட்டில் உள்ளதை
கழிக்கணும். அப்போ 2 மட்டும் எடுத்துட்டு, ஏன்னா இதில் சி செட்டில் 2 மட்டும் தான் இருக்குது, பியில் உள்ளதை மிச்சதை எழுதிடுவோம். 3, 5, 7. அடுத்து என்னது? ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ ஏல வந்து ஒரு 7 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து 3 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு க்ராஸ் பண்ண வேண்டியதுதான். எல்லா இதையும் எப்படி க்ராஸ் பண்ணும்? ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 1, 3, 1, 5 and 1, 7. அப்புறம் அதே மாதிரி எல்லா நம்பர்ஸும் வச்சு 2, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாமா? ஸோ எல்லாம் வந்து நம்பரை வச்சு 2 வச்சு 3 வச்சு 4 வச்சு எல்லாத்தையுமே வச்சு இதை க்ராஸ் பண்ணி இந்த ஏ கிராஸ் பி மைனஸ் சி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ஹோலாக ப்ராக்கெட் போட்டுட்டோம். இது என்னது? 1 அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ஏ கிராஸ் பி வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி என்னது? அந்த 1லேருந்து 7 வரைக்கும் உள்ளதை 2, 3, 5, 7ல் க்ராஸ் பண்ணணும். அப்போது இதை எழுதிக்குவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 போட்டு க்ராஸ் பண்ணி 2, 3, 5, 7. ஓகே, வச்சுட்டு இப்போது ஒன்று ஒன்றையாக க்ராஸ் பண்ணணும் ஏ க்ராஸ் பிக்கு. ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, அதுக்கப்புறம் 2 வச்சு திரும்பி இந்த 4 நம்பரையும் க்ராஸ் பண்ணணும். இப்படியே 3 வச்சு 4 நம்பரை க்ராஸ் பண்ணணும், 4 வச்சு பண்ணணும், 5 வச்சு, அதுக்கப்புறமா 6 வச்சு அண்ட் லாஸ்ட்டாக 7 வச்சு இந்த 4 நம்பரையும் க்ராஸ் பண்ணி இதை வந்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டுக்கிறோம். இது என்னது? ஆக்சுவலி இது வந்து ஏ கிராஸ் பி தான். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சிலையுமே வந்து சியில் 2 மட்டும் இருக்குது. ஸோ இதில் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா நம்பர்ஸையும் போட்டு 2 மட்டும் போட்டு ஒரு 7 செட்டு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. இதுதான் என்னதோட செட்டு? ஏ கிராஸ் சியோட செட்டு. இப்போது என்ன பண்ணணும்? எது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்? இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ என்னது? ஏ கிராஸ் பி, அது வந்து ஒரு பெரிய செட்டாக இருக்கோ, அதிலேருந்து இதெல்லாம். ஸோ நம்ம ஒரு பென்சிலை வச்சு இதில் என்னதெல்லாம் இருக்கோ அதில் அதை மார்க் பண்ணி வச்சிடணும். மார்க் பண்ணிட்டோம், ஈஸி. 1, 2 இருக்குது, அதுமாதிரி 2, 2 இருக்குது, அதேமாதிரி 3, 2 இருக்கா? இருக்குது. அடுத்தடுத்த பார்த்துட வேண்டியது போட்டுற வேண்டியதான். 4, 2 இருக்குது, அதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். 5, 2 இருக்குது, அதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 6, 2, அப்புறம் 7, 2. இப்போ இதெல்லாம் வந்து காமனாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிடுறோம். ரவுண்ட் பண்ணதை மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் எழுதணுன்னா தான் இந்த ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறதுக்குள்ளே ஆன்சர் வரும். ஸோ 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 3, 2, 5 and 2, 7. ஸோ இதே மாதிரி மிச்சம் உள்ள ரிமைனிங் செட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியும் அந்த மேலே உள்ளதுமே 1ன்னு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் 1 தான். ஃப்ரம் 1 and 2 it has been verified that அப்படின்னு போட்டு என்ன போடணும்? A cross B minus C is equal to A cross B minus A cross C. அதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து முடிக்கணும். ஓகே, இதோட முடிஞ்சது இந்த எக்ஸசைஸ். தேங்க்யூ.